வணக்கம். அறுசுவை நேரம். சிறுபருப்பு கடையில் செய்ய போகிறோம். இந்த கீரையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, செரிமானத்தை மேம்படுத்தும், புரதம் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது. இதெல்லாம் தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோங்க. சிறுகீரை கடையிலுக்கு இந்த மாதிரி இலையோடு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொரியலுக்கு தண்டோடு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சிறுகீரை கடையலில் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புளி இதெல்லாம் போட்டு வேக வச்சு கடையணும். புளி க்ளீனாக நார் இல்லாமல் இருந்துச்சுன்னா குக்கர்லேயே போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்குங்க. நாரோடு இருந்துச்சுன்னா தனியை ஊற வச்சு கடையும் போது புளி கரைசலை ஊற்றி கடைஞ்சிக்கோங்க. கால் கப் சிறுபருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பூண்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். கீரை வேகிறதுக்கு 3 விசில் கரெக்டாக இருக்கும். கீரை வேகிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி போதும். வெங்காயம், தக்காளி அடியில் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு சின்ன கட்டு கீரைக்கு ஒரு கோலி உருண்டை சைஸ் அளவு புளி கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு 5 மினிட்ஸ் கழித்து புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ சட்டிக்கு மாற்றிக்கிறேன். சட்டியில் மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து புளி கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தாளிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், காரத்துக்கேற்ப 5 பல்லு பூண்டு தட்டி போட்டு தாளித்து கீரையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறுகீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.